அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 8/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சி நோக்கத்திற்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 23,680 ரொம்ப மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட். இந்த ஓப்பனுக்கு கீழே இந்த 23,680க்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 23,438ம் செகண்ட் வந்து 23,583 தேர்ட் வந்து 23,659 வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது உங்கள் ஆய்வுக்கு இது உட்படுத்துங்க. இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாரி இவனுடைய ஸ்ட்ரைக்கு 23,600 கால் இந்த 183 தக்க வைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வரும். இவன் வந்து கீழே வந்து 124 வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது இந்த இடத்துக்கு வந்தால் உங்களை இவன் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். இவனுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 324 வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதேமாரி பேங்க் நிஃப்டி எடுப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது மந்த்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக தான் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தூரமாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் செக் பண்ணிங்க. இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோ வந்து 50,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்து 50,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 50,000 உடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகம். ஃபஸ்ட்டு கீழே வந்தானா 49,440 அதுக்கடுத்து 48,479 வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த இடத்த வந்துட்டு ஒரு சைடு வேவாக கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இவனுடைய ஸ்ட்ரைக்கு 50,800 புட்டு 50,800 புட்டு நம்மளுக்கு இந்த 1044 விடக்கூடாது. ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு க்ளோசிங் 5 மினிட்ஸ் கேண்டிட் க்ளோசிங் வந்து இந்த 1044க்கு மேலேயே இருக்குது, இவன் விட்டு கொடுக்கல அப்படின்னா தாராளமாக இவன் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இவனுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1240 போகிறதுக்கும் அதிகமான ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்குது. இது என்னுடைய வண்டியுமே இந்த இடத்தெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு இவன் மேலே போகிறப்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். உன்னோட ரேஞ்செலாம் வெரி இம்பார்ட்டன்ட். வீக்லி ரேஞ்சு மந்த்லி ரேஞ்செலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஒன் டே ரேஞ்சும் இம்பார்ட்டன்ட். நேற்றுலாம் ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக இருந்தது. இந்த ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கிறப்பெல்லாம் பையர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. என்னைக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பெண்ட் ஆகுதோ இந்த வீக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்று ஃப்ரைடே பண்ணுவாங்க, இல்லாட்டினா வியாழக்கிழமை பண்ணுவாங்க. இந்த வியாழன் வெள்ளியிலலாம் நம்மளுக்கு ஒரு பையராக இருக்கிறவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து அதை உட்காந்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு லோலையே பிடிச்சி நம்மளால் ஹையில் வந்து விற்க முடியும். இந்த ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேம் இந்த எஸ்டர்டே லோவை இவன் பிரேக் பண்ணக்கூடாது. இவனுக்கு நேற்று வந்து ஒன் டே ரேஞ்சுக்கு நியரஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. லோ இன்ட்டு ஹை வந்து 500 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தது. இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஒன்று இங்கேருந்து திரும்பவும் இல்லாட்டினா இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓப்பன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். பொறுமையாக பாருங்கள். இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ப்ராபபிலிட்டி என்னுடைய வியூவில் கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. என்னுடைய வியூ மட்டுமே. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வந்தது அப்படின்னா ஒரு காலையிலே ஓப்பன் ஆனோட்டி கடன்னு இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்த கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த ஐடிஎம் புட்டு 78,800 புட்டு
இந்த 800 மார்க்கெட் சப்போஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட்டை கொடுத்து இப்படி கொடுக்குறான் அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடம் வந்ததுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இடம் வரப்போ ஓடிஎம்மை பாருங்கள். ஏதாச்சும் இவனுக்குன்னு ஒரு ஆப்பனண்ட் ஒரு ஓடிஎம் இருக்கும். அந்த ஓடிஎம் சப்போர்ட் பண்ணுனுச்சு அப்படின்னா இவனால் கீழேயே போக முடியாது. அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடுவானுங்க. அப்போலாம் ஒரு பையராக இருக்கிறப்ப இந்த மாதிரி சான்ஸ் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து ரெகுலராகவே நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துகிட்டு இருக்காங்க, எடுக்கவும் முடியும். இப்போ நம்ம யூடியூப்லேயே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தெரியும். போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டை பாருங்கள். நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இதை வச்சும் போனதில்லை. நல்ல ஒரு அப்படி போனாலுமே நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நம்ம இடத்துக்கு கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகும் ஒழிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டாக போனதில்லை. இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இதெல்லாம் தாண்டினானா மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லிக்விடிட்டி டீப் ஐடிஎம் காலெல்லாம் லிக்விடிட்டி இருக்க மாட்டேங்குது. ஐடிஎம்மில் செல்லும் பண்ண முடியல, இப்போ பையும் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் ஓடிஎம் இல்லாட்டினா ஏடிஎம்மில் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது ஏன் இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்களே போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் முடிஞ்சோட்டி இந்த ஸ்ட்ரைக்கை ஏன் சொல்கிறாங்க, என்ன எதுக்கு சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரைக் வந்து ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் லைன் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் லைன் தான். எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இதில் இதை வச்சுமே அப்ளை பண்ணது கிடையாது. எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் லைனில் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் வந்து போட்ட லைனை எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுப்பான். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை அந்த லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒன்று ரிவர்ஸ் ஆகும், இல்லாட்டினா அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். இதை பிஃபோராகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த நம்ம கிளாஸ் போயிட்டுருக்குது, ஏதாச்சும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை இந்த கிளாஸை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9092292213 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா இந்த டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு தருவோம். நன்றி, வணக்கம்.